வெல்கம் டு எஸ்எஸ் டெய்லரிங் தமிழ். இன்றைக்கி நான் சொல்ல போகிற டிப்ஸ் எல்லாம் ஒரு ப்ளவுஸை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது சில நுணுக்கங்களை நம்ம யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அளவுகள் மாறாமையும் பர்ஃபெக்டாக நம்ம ஸ்டிச் பண்ண முடியுங்க. இப்போ பார்த்திங்கன்னா எந்த ஒரு ப்ளவுஸுமே நீங்கள் போட் நெக்காக இருந்தாலும் சரி, காலர் நெக்காக இருந்தாலும் சரி, நார்மல் நெக்காக இருந்தாலும் சரி, இது மாதிரி பேக் பார்ட்டில் நீங்கள் டாட் பிடிச்சிங்கன்னா மட்டுமே கரெக்டாக இருக்குங்க. உங்களோட இடுப்பு அளவில் பாதியை மார்க் பண்ணி இதே மாதிரியே நீங்கள் ஹைட்டை நீங்கள் ஒரு 3.5 to 4 வச்சுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சில பேர் சொல்லுவாங்க ஷோல்டரில் சென்டர் வச்சு டாட் பிடிங்க. அப்படிங்கும்போது நம்மளுக்கு எல்லா ப்ளவுஸுக்கும் அது கரெக்டாக இருக்காது. ஏன்னா நம்ம காலர் நெக் வைப்போம், ஃபுல் ஷோல்டரை அப்போ வைப்போம். அப்போ உங்களுக்கு கரெக்டான சென்டராக உங்களுக்கு வராதுங்க. அதனால நீங்கள் எல்லா ப்ளவுஸ்லையுமே இதை யூஸ் பண்ணி, இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா பேக் டாட் கரெக்டாக உங்களுக்கு இருக்குங்க. இதே மாதிரியே 2 சைடும் நீங்கள் மார்க் பண்ணி பேக் ஸ்டிச் போட்டு நல்லா ஷார்ப்பாக கொண்டு போய் முடிச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் பிடிக்கிற டாட்டை எப்பொழுதும் ஃபஸ்ட்டு மெயின் டாட்டை நீங்கள் பிடிச்சிட்டு இதே மாதிரி 2 தையலை போட்டு பிடிச்சிக்குங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரம் பிரிஞ்சு போகாது. நீங்கள் ஒரு தையல் மட்டும் போட்டு பேக் ஸ்டிச் போடாமல் முடிச்சிங்கன்னா சீக்கிரமாக அது பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு அந்த கப் ஷேப் கரெக்டாக இருக்காது, லூஸ் ஆகிடும். அதனால இதே மாதிரி நீங்கள் 2 தையல் போட்டு பேக் ஸ்டிச்சும் போட்டுக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது எல்லாத்துக்கும் வர்றது தாங்க கரெக்டாக. இப்போ நான் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். அந்த முன்பக்கம் ஃப்ரண்ட் பீஸோட பட்டியை ஒரு க்ராஸாக வைக்கணும், ஒரு மாதிரி முக்கோண ஷேப்பில் இருக்கிற மாதிரி. அது மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா தான் ரெண்டுமே ஜாயிண்ட் ஆகும்போது உங்களுக்கு நேராக ஸ்ட்ரைட்டான பீஸ் கிடைக்கும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா வளைஞ்சிக்கிட்டு இருக்கும். இப்போ பாருங்கன்னா எது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்கள் வச்சு பட்டியை ஜாயின் பண்ணுங்கள். கரெக்டாக உங்களுக்கு நேராக வரும். இப்போ பாருங்கள் நேராக இருக்குது. நம்ம 2வது தையல் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே பட்டியில் நம்ம ஜாயின் பண்ணும்போது அப் அண்ட் டவுன் வரும். அதை நான் உங்களுக்கு எப்படின்னு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் பட்டியை ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறமா பட்டி நல்லா ஃபினிஷிங்காக இருக்கிறதுக்கு அந்த பிசுரை கீழே தள்ளி விட்டுட்டு, இப்போ நான் பிசுறு தெரியாமல் அடித்தேன். நீங்கள் பிசுரை வெளிப்பக்கமாக வச்சு கூட அடிச்சிங்கன்னா நீங்கள் இது மாதிரி கீழ்ப்பக்கமாக தள்ளி விட்டுட்டு அது மேலே ஒரு படிமான தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு நீட்டாக ஃபினிஷிங் நீட்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்கள் பட்டியை ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். எல்லாமே இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஃபினிஷிங்காக நீங்கள் ஒரு ப்ளவுஸை ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஷோல்டரை ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் இது மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு மீதி பட்டியில் ஃபஸ்ட்டே நம்ம பட்டியை ஃபோல்டு பண்ணி அடிக்கலை. ஜாயின் பண்ணதுக்கப்புறமா பேக்கையும் ஃப்ரண்ட்டையும் ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ பேக் பார்ட்லேருந்து எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ பட்டி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணி அதை மட்டும் இது மாதிரி ஃபோல்டு பண்ணி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனையே வராதுங்க. நம்ம ஸ்லீவை அப்புறமா ஜாயின் பண்ணி அடிச்சுக்கலாம். நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பட்டி நிறையா பேருக்கு அப் அண்ட் டவுன் பிரச்சனை தான் வரும். பிகினராக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஃபோல்டு பண்ணி அழகாக அடிச்சுக்கலாம். இதே மாதிரி 2 சைடும் இதே மாதிரியே நீங்கள் பேக் பார்ட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டியும் எந்த இடத்துல ஆர்ம் ஹோல்லேருந்து கரெக்டாக வச்சுட்டு இது மாதிரி மார்க் பண்ணி ஸ்கேலில் லைன் போட்டு ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்குங்க. இதே மாதிரி 1/4 இன்ச்சு ஃபோல்டு பண்ணி அப்புறமா நீங்கள் அடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பட்டி ஜாயின் பண்ணும்போது ஊக்குப்பட்டி ஐப்பட்டி ஜாயின் பண்ணும்போது நீங்கள் 1/2 இன்ச்சு விட்டால் கரெக்டாக 1/2 இன்ச்சை பிடிக்கணும். 1/4 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா 1/4 இன்ச்சை பிடிச்சி இது மாதிரி ஃபோல்டு பண்ணி தையல் எந்த இடத்துல போட்டிருக்கோமோ அந்த இடத்துல தான் நீங்கள் அதை வைக்கணும். இது ஐப்பட்டி. அப்போ தான் உங்களுக்கு அளவுகள் மாறாது. நம்ம ஃபஸ்ட்டு எந்த இடத்துல தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல தான் இதை ஃபோல்டு பண்ணி வச்சு நீங்கள் தையல் போடணும். அப்போ தான் அளவு மாறாது. இல்லை நீங்கள் தெரியாமல் இன்னொரு மடிப்பு மடித்து வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டு அளவுகள் மாறுங்க. இதுவும் ஒரு சின்ன டிப்ஸ் தான். இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த ஒரு தப்பும் இல்லாமல் ஒரு கரெக்டான ப்ளவுஸை உங்களால் ஸ்டிச் பண்ண முடியுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஊக்குப்பட்டி இதுவும் நீங்கள் அதே மாதிரி நல்ல பக்கம் வச்சு நீங்கள் அளவுக்கு விட்டதில் தையல் போட்டு கரெக்டாக விட்டுக்குங்க. நம்ம தையலுக்கு விட்ட அளவை கரெக்டாக ஸ்டிச் பண்ணாவே எந்த ஒரு தப்புமே வராதுங்க. நீங்கள் எக்ஸ்ட்ராவாவா இல்லை கம்மியாவாவா நம்ம பிடிச்சினா தான் நமக்கு அப் அண்ட் டவுனோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும். இதையும் அதே மாதிரி தான் இப்போ பேக்கில் திருப்பிட்டு இது மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் எந்த இடத்துல தையல் போட்டிங்களோ அந்த இடத்துல வச்சு கரெக்டான இந்த பட்டியெல்லாம் தெரியாத மாதிரி நீங்கள் உள்பக்கம் ஃபோல்டு பண்ணிடணும்.
இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃபோல்டு பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஃபோல்டு பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது தான் இதுலேயும் கரெக்டான அளவுகள் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவில் என்ன தப்பு பண்ணுவோன்னா, எது ஃப்ரண்ட்டு பேக்குன்னு நம்ம பார்க்கவே மாட்டோம். டக்குன்னு நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். எது லெஃப்ட்டு ரைட்டுன்னு நீங்கள் பார்த்துட்டு, ஃப்ரண்ட்டுனா நம்ம குடஞ்சு கட் பண்ணியிருப்போம். அதை நீங்கள் மார்க் பண்ணி கண்டிப்பாக வச்சுக்குங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக ஃப்ரண்ட்டு வருதா, ஃப்ரண்ட் பார்ட் வருதான்னு 2 ஸ்லீவையும் இது மாதிரி வச்சு, இல்லை நீங்கள் ஒரு ஸ்லீவை எடுத்து நீங்கள் கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு ஸ்லீவ் கரெக்டாக தான் இருக்கும். இதே மாதிரியே நீங்கள் ஷோல்டர் சென்டரில் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அப் அண்ட் டவுனும் வராது. இல்லை இப்போ புதுசாக பழகுறோம் வந்து ஆர்ம் ஹோல் லாஸ்ட்லேருந்து நம்ம வச்சோம்னா கொஞ்சம் இழுத்து தைச்சிருவோம். அப்போ வந்து உங்களுக்கு சென்டர் வந்து கரெக்டாக வராது. அதனால நீங்கள் ஷோல்டரையும் ப்ளவுஸோட சென்டரையும் ஃபஸ்ட்டு இது மாதிரி பாதி ஆஃப் இந்த பக்கமாக ஸ்டிச் பண்ணிவிட்டு மீதி அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டர் வந்து மாறாது. ஸ்லீவ் வந்து ஃபினிஷிங் நல்லா கிடைக்குங்க. இதெல்லாம் ப்ளவுஸில் நீங்கள் என்னென்ன டிப்ஸை யூஸ் பண்ணி இதே மாதிரி ஸ்டிச் பண்ணுங்கள். அழகான ஒரு ப்ளவுஸை உங்களால் ஸ்டிச் பண்ண முடியுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி அளவு ப்ளவுஸை வச்சு பேக்கில் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. ஊக்குப்பட்டி இருக்கிறதையும் நீங்கள் கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஐப்பட்டி இருக்கிறத சேர்த்தாமல் ஐப்பட்டியை கரெக்டாக வச்சு அது இடுப்பளவை மார்க் பண்ணிக்கோங்க. இதில் என்ன வரும்னா, கரெக்டாக சைடு ஜாயின் பண்ணுறதில் வந்து உங்களுக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் வராது. அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தாங்க. இப்போ ஸ்லீவில் உள்ள கை சுற்றளவை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இல்லை அளவு ப்ளவுஸில் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அர்க்காத் பண்ணியிருப்போம் ஆம்கோல்கிட்ட, அந்த இடத்த நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவை கரெக்டாக வச்சுட்டு பேக்கு ஃப்ரண்ட்டையும் கரெக்டாக நீங்கள் கீழே வைக்கணும். அந்த ஆம்கோல்கிட்ட கரெக்டாக வச்சுட்டு இது மாதிரி ஒரு பின்னை எடுத்து நீங்கள் குத்திக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நழுவாமல் இருக்கும் அந்த ப்ளஸ் சிம்பிள். இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து ஒரு பின்னை குத்தி கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணுற பாருங்கள். இது மாதிரியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள், உங்களுக்கு ப்ளஸ் சிம்பிள் கரெக்டாக வருங்க. இப்போ பாருங்கள், ப்ளவுஸில் அப் அண்ட் டவுனே வராமல் கரெக்டாக வந்துருச்சு. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். சின்ன சின்ன மிஸ்டேக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக வராதுங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இதே மாதிரி இன்னொரு சைடும் இதே மாதிரி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த பேக் பார்ட்டும் ஃப்ரண்ட் பார்ட்டும் கரெக்டாக இருந்து அந்த ஆர்ம் ஹோல் நம்ம கட் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த இடம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நீங்கள் இதே மாதிரியே ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கரெக்டாக உங்களுக்கு இந்த சிம்பிள் வந்துடும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேங்க வேறு ஏதாவது.